இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். தேவன் இயேசுவின் மூலமாய் தன்னை வெளிப்படுத்தினார். பிலிப்பு ஏசப்பாட்ட கேட்கிறாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும். ஏசப்பா சொல்றாங்க, பிலிப்புவே, இவ்வளோ காலம் நீ என்னோடு கூட இருந்தும் இதை நீ அறியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அவ இன்னைக்கு இந்த பூமியில மெய்யான தேவனை ஜனங்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த தேவனை, அந்த இயேசுவை நம்மில் காண வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம் மூலமா இயேசு வெளிப்பட வேண்டும். டெக்சாஸ்ல சான் ஆண்டனியா அப்படிங்கிற இடம் போரில் வீர மரணம் அடைந்தவர்களுடைய நினைவிடம். அதுல ஜேம்ஸ் பட்லர் அப்படிங்கிற ஒரு வீரர், அவர் வீர மரணம் அடைஞ்சிருந்தாரு. அவருடைய போட்டோ இல்லை. வழக்கமா அந்த கல்லறையில் அந்த போட்டோ வைக்கிறதுக்கு கேட்கும்போது போட்டோ இல்லாததுனால அவருடைய தாய் மாமா போட்டோ கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க தாய் மாமாவும் இந்த ஜேம்ஸ் பட்லரும் ஒன்று போல இருப்பாங்க. இவரை பார்த்து அவரை பார்க்கவே வேண்டாம் அப்படி சொல்ற மாதிரி. அதனால அந்த போட்டோ வச்சுட்டு கீழே அந்த குறிப்பு எழுதியிருந்தாங்களாம், இந்த ஜேம்ஸ் பட்லருடைய தாய் மாமனுடைய புகைப்படம் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இவருடைய ஃபோட்டோ இல்லாததுனால. அதே நேரத்தில் இவரை பார்த்தால் ஜேம்ஸ் பட்லரை பார்த்த மாதிரி நேரடியாக ஒன்று போல் இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஃபோட்டோ வைக்கப்பட்டிருக்குன்னு எழுதியிருந்தாங்க. இதை மாதிரி இந்த பூமியில் பாருங்கள், நம்மளை பார்க்கும்போது உண்மையிலே கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறான்னு அவங்கள பாருங்கள், அவங்க பேசுகிறத பாருங்கள், அவங்க நடக்கிறத பாருங்க, அவங்களுடைய குணாதிசயங்களை பாருங்க, அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பாருங்க, அவங்களுடைய தன்மைகளை பாருங்கன்னு நம்மை குறித்து சொல்லப்படும். நாம் தேவனை பிரதிபலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமக்குள் இருக்கிற இயேசுவை வெளிப்படுத்த தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறோம். நம்ம உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அப்படி ஒரு சாட்சியா இருக்கணுங்கிறதான் முக்கியம். இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை, அவருடைய மரணத்தை, உயிர்த்தெழுதலை தியானிக்கிற இந்த நாட்கள்ல அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தார், அவருடைய மன்னிக்கும் சுபாவம் எப்படி வெளிப்பட்டது, அவருடைய தெய்வீக அன்பு எப்படியெல்லாம் மேன்மையாய் காணப்பட்டது, அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நம்ம பார்க்கும்போது அதெல்லாம் கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாரா. அதனால இன்னைக்கு நம்ம தெருவில் இருக்கிறவங்க, நம்ம கூட பழகிறவங்க, ஸ்கூல்ல காலேஜில் படிக்கிறவங்க, சக விசுவாசிகள் யாரா இருந்தாலும் சரி, நம்மில் இருக்கிற இயேசுவை காணும் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் அதன் மூலமாய் மகிமைப்படுவார். தகப்பனே, உங்களை பிரதிபலிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.